குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கம்பேரேட்டரை பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எடுங்க x0. அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கம்பேரேட்டர் சிஎம்பி கம்பேரேட்டர் இங்கே மேலே பாருங்க 16 பிட்டு செட் வேல்யூ கொடுக்கணும், 16 பிட்டு கம்பேரிசன் வேல்யூ கொடுக்கணும், பிட் மெமரி பிட்டு கொடுக்கணும். நீங்கள் ஹெல்ப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ செட் வேல்யூ கொடுக்கணும். இப்போ K3 அப்படின்னு கொடுக்கலாம் ஒரு bit. அடுத்து 16 பிட் ரிஜிஸ்டர் D0, D1, D2 அந்த மாதிரி கொடுக்கலாம். மெமரி பிட் வந்து பார்த்தீங்கன்னா M0 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அப்போ இதை வச்சு நம்ம அவுட்புட் எடுக்கலாம். மெமரி 0வை இன்புட்டாக கால் பண்ணி ஒரு அவுட்புட் போட்டுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். மெமரி 1 இன்புட்டாக கால் பண்ணி அவுட்புட் போட்டுக்குங்க. மெமரி 2வை கால் பண்ணி அவுட்புட் போட்டுக்குங்க. இந்த மாதிரி தான். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ரோக்ராமிங் இப்படி தான் பண்ணணும். இது நான் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டு வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். பாருங்க, ரெடியாக இருக்கு. பேராமீட்டர் ப்ளஸ் போகிறோம், எக்ஸிக்யூட். எஸ். ஓகே, இப்போ இன்புட்டை ஆன் பண்ணலாம். இன்புட் ஆன் ஆன உடனே பார்த்துங்க மெமரி ஆன் ஆயிரும். நமக்கு மெமரி 0 ஆன் ஆன உடனே நமக்கு ஒரு அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து நார்மல் ஸ்டேட் அவுட்புட் ஆன் ஆகுறது. இப்ப நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம். D0 அப்படிங்கிறதுல நம்ம வேல்யூஸை மாத்துங்க. 0 1 கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க. இப்ப பாருங்க, செட் வேல்யூ K3ன்னு இருக்கு. செட் வேல்யூக்கு ஈக்குவலா வந்துச்சுன்னா வந்து நமக்கு செகண்ட் அவுட்புட் ஆன் ஆகும். செட் வேல்யூ விட கம்மியா வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஆன் ஆகும். செட் வேல்யூ விட நமக்கு அதிகமா வேல்யூ வந்துச்சுன்னா தேர்ட் அவுட்புட் ஆன் ஆகும். இதுதான் கைஸ் கான்செப்ட் கம்பேரேட்டர்ல. நம்ம ஒரு வேல்யூஸை செட் பண்ணிடுவோம். பாருங்க, எகைன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, செட் வேல்யூ வந்து 3ன்னு செட் பண்ணியிருக்கோம். நமக்கு வேல்யூஸ் வந்து எதுவுமே வரல, செட் வேல்யூ விட கம்மியா இருக்கு. நமக்கு அனலாக் வேல்யூ இப்போ D0 ரிஜிஸ்டர் தான், இதுக்கு வர வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. இப்போ 1 மாத்திரம், ஒரு 1 வருது, 2ன்னு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது. நமக்கு அனலாக் சென்சார்ல இருந்து நமக்கு வேல்யூஸ் வருது. 3 வந்தோடனே நம்ம செட் வேல்யூ ஈக்குவலா வந்தோடனே செகண்ட் அவுட்புட் ஆன் ஆகும். செட் வேல்யூ விட நமக்கு அதிகமா போச்சுன்னா தேர்ட் அவுட்புட் ஆன் ஆகும். இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம வந்து ஒரு செட் வேல்யூ வச்சுட்டு அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம கம்பேரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். again 0 பண்ணிடலாம். இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏதாவது டவுட்னா கேளுங்க, போட்டு பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.